வாலிபர்களே, உங்களோட தொடர்பை அல்லாஹ்வோட தொடர்புள்ள உலமாக்களோட வச்சுக்கொள்ளுங்க. உங்களோட தொடர்பை ஊர்ல உள்ள அல்லாஹ்வை பயந்த மக்களோட வச்சுக்கொள்ளுங்க. உங்களுடைய பிள்ளைகளை நல்ல மக்களோடு சேர வையுங்கள். நல்ல மக்களிடத்தில் அவர்களை வளர்ப்பதற்கு கொடுங்க. ஹசனுல் பஸ்ரியுடைய தகப்பன் யார் தெரியுமா? இந்த உம்மத்துடைய மிகப்பெரிய ஆலிம் சஹாபாக்கள்ல ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு பணிவிடை செய்தவர் தான் ஹசனுல் பஸ்ரி. அவருடைய தாய் ஹைரா, அவருடைய தாய் ஹைரா என்ற பெண்மணி. அவ பணிவிடை செய்தது யாருக்கு தெரியுமா? நபியுடைய மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய 500க்கு மேற்பட்ட ஃபத்வாக்கள் இருக்குது, உலமாக்கள் தொகுத்து இருக்கிறாங்க. மிகப்பெரிய அறிவாளி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. சகோதரர்களே, புள்ள பிறந்த உடனே வாப்பா யார்? ஒரு மிகப்பெரிய ஆலிமுக்கு ஹிதமத் செய்தவர். உம்மா யார்? மிகப்பெரிய முஃப்தியாவுக்கு ஹிதமத் செய்தவர். பிறந்த குழந்தையை தாய் ஹைரா, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி 2 வருஷம் தான் இருக்கு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாருக்கு கொண்டு போய் கொடுத்தாங்க ஹசனுல் பஸ்ரிய அமீருல் மூமினீன். உமரே ரலியல்லாஹு அன்ஹு, என்னுடைய குழந்தைக்காக நீங்க துஆ செய்யுங்க. நல்லவர்களுடைய துஆ முக்கியம். நல்லவர்களுடைய ஆலிம்களுடைய அல்லாஹ்வை பயப்படக்கூடிய மக்களுடைய துஆ உங்களுடைய குழந்தைகளுக்கு முக்கியம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு புள்ளைய கையில தூக்கி செய்த துஆ, அல்லாஹும்ம ஃபக்கிஹு ஃபித்தீன் ஃபக்கிஹு ஃபித்தீன் வ ஹப்பிபுஹு இலன் நாஸ். 2 துஆ செய்தார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. முதலாவது துஆ, யா அல்லாஹ், இவரை மார்க்க விளக்கமுள்ள ஒரு ஆலிமாக ஆக்குவாயாக, மார்க்க விளக்கமுள்ளவராக இவரை ஆக்குவாயாக. 2வது துஆ, மக்களுக்கு இவரை விருப்பமானவராக நீ மாற்றுவாயாக. சகோதரர்களே, எந்த அளவுக்கு பெரிய ஆலிமாக மாறினார் என்றால், எந்த அளவுக்கு பெரிய ஆளாக மாறினார் என்றால், பஸ்ராவில் அவரை விட பெரிய ஆலிம் கிடையாது. 1,00,000 ஹதீஸை பாடமாக்கினால் அவருக்கு பெயர் ஹாஃபில். இப்ப நாங்க ஹாஃபில்ங்கிற குர்ஆனை பாடமாக்கினாங்களுக்கு மட்டும்தானே. 1,00,000 ஹதீஸை பாடமாக்கினால் அவருக்கு பெயர் ஹாஃபில். 3,00,000 ஹதீஸை பாடமாக்கினால் அவருக்கு பெயர் ஹுஜ்ஜத். இமாம் ஹசனுல் பஸ்ரி 3,00,000 ஹதீஸ்களை பாடமாக்கினார். யார் துஆ? யார் துஆ? உலக சாம்ராஜ்யத்தை இஸ்லாமாக தன்னுடைய காலடியில் கொண்டு வந்து கொட்டிய மிகப்பெரிய உம்மத்துடைய ஆலிம் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய துஆ. 3,00,000 ஹதீஸ்கள் பாடம். பயான் செய்வார் ஹசனுல் பஸ்ரி, பயான் செய்வார் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. எந்த அளவுக்கு பயான் என்றா, பயான கேட்டு மஜ்லிஸ்ல அழாத யாரும் இருக்க மாட்டாங்க. உலமாக்கள் எழுதுறாங்க, வஃபயாத்துல் அயான் என்று நினைக்கிறேன், அவருடைய சில பயான்கள்ல சில மனிதர்கள் பயத்தால இதயம் வெடிச்சு மௌத்தான சரித்திரமும் இருக்குது. எப்படி பயானா இருக்கும்? உம்மத்துடைய மிகப்பெரிய முஃப்தியா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹசனுல் பஸ்ரியுடைய பயானை மறைந்திருந்து கேட்டுவிட்டு சொல்லுவார், யுஷ்பிஹு கலாமுஹு கலாமல் அம்பியா. இவருடைய பயானை கேட்டால் நபிமார்கள் பயான் செய்வதை போல இருக்கிறது, நபிமார்கள் பயான் செய்வதை போல் இருக்கிறது. இப்படிப்பட்ட அறிவாளிகள் வேண்டும் இந்த சமூகத்தை முன்னேற்றுவதற்கு. 5 பாடம் நடத்தியவர். ஒவ்வொரு நாளும் 5 பாடம். யார் நடத்துவாங்க? 5 பாடம். ஒரு பாடம் வீட்டில் நடத்தினார், ஒரு கிளாஸ். அது என்ன கிளாஸ்? தஸவுஃப் கிளாஸ், ஆன்மீக பாடம் வீட்டில் நடத்தினார். 4 பாடம் பஸ்ராவினுடைய மிகப்பெரிய ஜும்மா பள்ளிவாசலில் நடத்தினார். தஃப்சீர் பாடம் நடத்தினார், தஃப்சீர் பாடம் நடத்தினார், ஹதீஸ் பாடம் நடத்தினார், லுகத் அரபு இலக்கணம் நடத்தினார், ஃபிக்ஹ் மார்க்க சட்ட கல்வியை நடத்தினார். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அந்த காலத்தில் உலமாக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்றால், துனியாவுடைய மோகம் இருக்கவில்லை, அல்லாஹ்வுடைய தொடர்பு மட்டும்தான் இருந்தது. இந்த காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய ஆலிம் தான் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆலிம், மிகப்பெரிய ஆலிம். அந்த ஆலிமுக்கும் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கும் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஒத்து போவது கிடையாது. ஒரு நாள் ஹஜ்ரத் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கனவு காண்கிறார். என்ன கனவு? உடுப்பில்லாம கையில் ஒரு கம்பை வைத்துக் கொண்டு ஒரு குப்பை தொட்டிக்கு பக்கத்தில் நிற்கிறான். கனவு கண்டத்தோட கவலை, கொஞ்சம் கவலைக்கிடமான கனவாக இருக்கிறதே, கொஞ்சம் கவலை. கனவுக்கு விளக்கம் கேட்கணும் யார்கிட்ட?
முஹம்மது பின் சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய குடும்பத்துல ஒரு சிலர் செருப்பு தைக்கிறவங்க. முஹம்மது பின் சீரின் குடும்பத்துல ஒரு சிலர் செருப்பு தைக்கக்கூடிய மக்கள் இருந்தாங்க. ஒரு முறை ஹசன் பஸ்ரி ஏதோ ஒரு கோவத்துல சொன்னாங்க, தவுனா மின் திக்ரி ஹாக்கா, செருப்பு தைக்கிறாத கதையெல்லாம் எங்கள்கிட்ட கொண்டு வரவானான்ட்டான். இந்த கதை முஹம்மது பின் சீரினுக்கு தெரிஞ்சிச்சு. இப்ப தன்னுடைய ஒரு நண்பரை கூப்பிட்டு சொன்னாங்க, ஹசனுல் பஸ்ரி, இங்க வாப்பா, நீ வா, கொஞ்சம் போய் முஹம்மது பின் சீரின் போ, நான் கனவு கண்டேன்னு சொன்னாம நீ கனவு கண்ட மாதிரி இந்த கனவுக்கு விளக்கம் கேட்டுட்டு வாண்டார். நண்பர் போறார். இப்ப போய் முஹம்மது பின் சீரின் போறார். இப்படி ஒரு கனவு, உடுப்பு இல்லாம ஒரு கம்ப வச்சுக்கிட்டு குப்பை தொட்டியில இருந்து அடிக்கிற மாதிரி ஒரு கனவு சொன்னாராம். முஹம்மது பின் சீரின் சொன்னாராம், கனவு கண்டவர்கிட்ட போய் சொல்லு, செருப்பு தைக்கிறார்கள்ட்ட எல்லாம் கனவுக்கு விளக்கம் கேட்க வேணான்னு சொல்லுன்றாராம். கேட்டவனுக்கு ஆச்சரியம், என்னடா இது, கனவு கண்ட இவர் அவருக்கு எப்படி தெரியும்? ஒரே ஓட்டமா ஓடினார். ஓடி போய் சொன்னாராம், இப்படி சொன்னார், செருப்பு தைக்கிற ஆட்கள்ட்ட எல்லாம் கனவுக்கு விளக்கம் கேட்க வேணாதான். உடனே ஹஜ்ரத் ஹசன் பஸ்ரி எழும்பினார். நண்பரையும் கூப்பிட்டார், ஓடி போனார், முசாபா செஞ்சார், கட்டி அணைச்சார். சொன்னாங்க, நான் தான் அந்த கனவை கண்டேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் தான் கனவு கண்டன் உங்களுக்கு எப்படி தெரியும்? சொன்னாராம், அந்த கனவுக்குரிய விளக்கம் நீங்க பயப்படுறது கொண்டும் இல்ல, நீங்க உடுப்பில்லாமல் நிற்பதற்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்கள் துனியாவுடைய முஹப்பத் இல்லாத ஒரு மனிதர். துனியாட ஆசை உங்களுக்கு கிடையாது. கம்பால் குப்பை தொட்டியில் அடிப்பதற்குரிய விளக்கம் என்ன தெரியுமா? உங்கள் மூலமாக அல்லாஹ் மக்களை விட்டும் கெட்ட விஷயங்களை தூரமாக்கி மார்க்க விஷயங்களை படித்துக் கொடுக்கிறான். இந்த காலத்துல இதை போல உங்களை தவிர வேற யாருமே கிடையாது. அதைத்தான் நான் சொன்னேன், கனவு கண்டது நீங்களா தான் இருப்பீங்கன்னு கண்டுபிடிச்சேன் என்றார். எதை பேசுகிறோமோ தன்னுடைய வாழ்க்கையில் இருந்தால் தான் இமாம் ஹசன் பேசுவார். காணாத உலமாக்கள் அந்த காலத்தில் எப்படின்னா, பஸ்ரால ஹசன் பஸ்ரி என்ன சொன்னாலும் மக்கள் செஞ்சிருவாங்க. அப்ப ஒரு அடிமை ஹசன் பஸ்ரி கிட்ட வந்து சொன்னார், நீங்க பயான்ல என்ன சொன்னாலும் மக்கள் செய்யறாங்க, நீங்க நோவு பிடிக்க சொன்னா நோவு பிடிக்கிறாங்க, சலகா கொடுக்க சொன்னா சலகா கொடுக்கறாங்க, எல்லாமே செய்யறாங்க. அடிமைகளை உரிமை விடுவதற்கு சிறப்பு இருக்கிறது. என்ற எஜமா ஒவ்வொரு நாளும் உங்களோட பயான்ல வந்து உட்கார்றத நான் பார்க்கிறேன். கொஞ்சம் அடிமைகளை உரிமை விட்டால் என்ன சிறப்பு, அதை நீங்க சொன்னா, அடிமையை உரிமை விடுங்க சொன்னா உடனே உரிமை விட்டுவாங்க, அதையும் கொஞ்சம் பயான்ல சொல்லுங்களே இன்ஷா அல்லாஹ் என்றார். அடுத்த நாள் பயான்ல வந்து உட்கார்ந்திருக்கிறார். அடிமையும் இருக்கிறார், எஜமானும் இருக்கிறார். வேற சப்ஜெக்ட்ல பயான் போது வரல. இரண்டாவது நாள் பார்க்கிறார், பயான் வேற சப்ஜெக்ட். மூணாவது நாள் பார்க்கிறார், பயான் வேற சப்ஜெக்ட். இப்படியே மாதங்கள், நாட்கள், 6 மாசம், 1 வருஷம் ஆயிடுச்சு. இவருக்கு நம்பிக்கை போயிடுச்சு, இந்த மனுஷன் இதெல்லாம் பயான்ல சொல்ல மாட்டாராய்க்கு. 1 வருடத்துக்கு பின்னால் ஒரு ரமலானில் வைத்து அடிமைகளை உரிமையிடுங்கள் என்றார். இந்த எஜமானும் அந்த பயான்ல இருந்தார், அடிமையும் இருந்தார். உடனடியாக அடிமையை எஜமான் உரிமையிட்டார். அந்த அடிமை வந்து கேட்டாராம், இன்றைக்கு சொன்னத 1 வருஷத்துக்கு முன்னால சொல்லி இருந்தா நான் 1 வருஷத்துக்கு முன்னாலே நிம்மதியா இருந்திருப்பேனே, ஏன் இவ்வளவு லேட் ஆகி சொன்னீங்க? சொன்னாராம், என்ற வாழ்க்கையில இல்லாத விஷயத்தை நான் பேசுறது கிடையாது. நீ அடிமை உரிமையிட சொன்னாய், நல்ல விஷயம்தான், பெரிய கூடி உள்ள விஷயம்தான். அடிமையை வாங்குற அளவுக்கு எனக்கிட்ட காசு கிடையாது. நீ சொன்ன நாள்ல இருந்து ஒவ்வொரு வாவா நான் சேர்த்து 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 1 வருஷமாக நான் பணத்தை சேர்த்து ஒரு அடிமையை வாங்கி நேற்று உரிமையிட்டு தான் இன்றைக்கு வந்து நான் பயான் செஞ்சேன் என்றார். எப்படி உலமாக்கள், இப்படியான மார்க்கத்தை படித்தவர்கள் தான் சகோதரர்களே இந்த உம்மத்தை சரியான முறையில் வழிநடத்துவார்கள். எனவே உங்க குடும்பத்தில் 4-5 பேரா பிள்ளைகள் இருக்கிறாங்களா, ஒரு பிள்ளையாவது ஹாபிலாக ஆக்குங்கள், ஆலிமாக ஆக்குங்கள். அந்த பிள்ளையின் மூலமாக அல்லாஹ் உங்களோட பரம்பரையை தீனுடைய பரம்பரையாக அல்லாஹ் மாற்றுவான்.